பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சப்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய இருதயம் களி கூறுவதாக. இயேசுவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்வதாக. அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான வசனம் பாருங்க. நாம் ஒரே மனசு உள்ளவர்களாய் அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், நாம் ஒருமனப்படும் போது அந்த இடத்திலே ஆவியானுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்றையே சிந்தித்து ஆலயத்துக்குள் வரும்போது நம்முடைய சிந்தை எல்லாம் இயேசுவின் சிந்தையே உங்களிலே இருக்க கடவுது என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அல்லவா? அதே போல அவர் நம்மை நினைவு கூறாமல் இருந்தால் நாம் இன்றைக்கும் நாம் பாவிகளாய் இருந்திருப்போம். அதற்கு கீழுள்ள வசனங்களிலே சொல்லப்படு ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை எப்படியா இருக்க வேண்டும்? நாம் மற்றொருவரை நோக்கும் போது அவங்க ஒருவேளை பாவப்பட்டவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு வசதி இல்லாத நிலைமையில் இருந்தாலும் அவங்களை நாம் மேன்மையானவர்களாய் கருத வேண்டும். காரணம், தாழ்ந்தவர்களை எளியவர்களை குப்பைந்து உயர்த்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்? காரணம், பாவிகளை ரட்சிக்கும்படியாக மாத்திரம் இயேசுப்பா இந்த உலகத்திலே வந்தார். தன்னுடைய சொந்த புத்திரனை நமக்காக தந்த கிறிஸ்துவின் அன்பு எத்தனை மேலானது. அந்த தேவனுடைய சிந்தை நம்மள் இருக்க கடவுது. அந்த சிந்தை இந்த நாள் முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you all.